உதயநிதி பேசுனது மக்களுடைய எண்ணங்கள வந்து பிரதிபலிச்சதுல சந்தேகம் இல்ல. எப்போ வந்து இந்த ரூ. 2500 எப்போ தருவாங்க? ஆம், தாய்மாமன் சீர் எப்போ குடுப்பாங்க? 6 சிலிண்டர் இது மக்கள்கிட்ட இருக்கிற எண்ணம் தான் அது. ஆனால் எப்பவுமே அந்த தேர்தல் அறிக்கையில வெளியிடக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம்ன்றத தாண்டி கேட்டனா 5 வருஷத்துக்குள்ள அது குடுக்கணும். அதான் அது கணக்கு. இப்போ தேர்தல் அறிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நாங்க 1 வருஷத்துல குடுப்போம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆமா. எங்களுடைய 5 ஆண்டு காலத்துல ஆட்சியில. என்ன திட்டங்கள் செய்வீங்கன்னு கேட்டா, இந்தந்த திட்டங்கள நிறைவேற்றோம்னு சொல்லும்போது, அப்ப கடந்த ஆட்சியில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பல திட்டங்கள் வந்து 1 வருஷம் கழிச்சு 2 இப்போ 5 கையெழுத்து போட்டாரு முன்னாள் முதலமைச்சர். 5 திட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதை கடந்து வந்து பல திட்டங்கள் வந்து 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம்லாம் ஆச்சு. அப்பதான் இந்த கேள்விக்கு நீங்க சொன்ன மாரி கேள்வி கேட்கப்படுது. அப்போ துரைமுருகன் சொல்றாரு, சில்லறை மாத்தலன்னு சொல்றாரு. அதே மாரி இலவச பேருந்தா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அது 1 வருஷம் கழிச்சு 1 1/2 வருஷம் கழிச்சு தான் கொண்டு வந்தாங்க. ஆமா. சிற்றுண்டி திட்டம் காலை மாணவர் சிற்றுண்டி 2 1/2 வருஷம் கழிச்சு தான் 2 கொண்டு வருஷம். வந்தாங்க. ஆல்மோஸ்ட் 3 வருஷம். அதனால வந்து உதயநிதி பேசுனதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நெருக்கடி குடுக்குற மாரி, அத நாளைக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில தொனிகள் இருந்துச்சு நான் பார்த்தேன். அது அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சரியா நீங்க மக்கள் எண்ணத்த கேட்கலாம். இதெல்லாம் நீங்க எப்ப செய்ய போறீங்கன்றத சொல்லுங்க. 6 மாத கால அவகாசம் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. இந்த 6 மாத காலம் அவகாசம்னு சொல்லும்போதே மீண்டும் நம்ம அத கேட்கறது அர்த்தமே இல்ல.